விஜய் கட்சிக்காரன் அவெல்லாம் அனுபவப்பா, சத்தியமா சொல்றேன். அனுபவம் நாசமா தான் போவான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து நின்றால் என்னென்ன பின்விளைகள் வரும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்களே பாருங்க. பார்த்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. மாவட்டம் குன்னம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன்தான். என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கேருந்து தூக்கியும் கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. அந்த ஆள் என்ன சொன்ன சார் ஏறி கிட்ட பார்க்க போகும்போது பவுன்சர் என்னை தூக்கி வெளியே கடாசிட்டாரு. அப்போ நான் சுதாரிச்சுக்கிட்டு கம்பி நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். அந்த தூக்கி கடாசும் போது எனக்கு நெஞ்சில லேசா அடிபட்டுருச்சு. ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரெக்டா பேசணும். மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா, எவ்வளவு காசு வாங்கியிருந்தா, இப்ப லட்ச கணக்காக வாங்கிக்கிறாங்களா? வாங்கிட்டு பேசுது. அந்த கட்சிக்காரன் வாங்கிட்டாங்க, இந்த கட்சிக்காரன் எந்த கட்சி. என் போனை வாங்கி நீங்களே பாருங்க சார். ஒரு ட்ரெஸ் உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்டை போட்டு அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு. ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும், எனக்கு நீ தர கூட வேணாம். போனே இல்லங்க, ஆக்டிவா இது என் போன், என்னோட போன் தான். அந்த பையனுக்கு போன் அடிச்சேன், தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன்ல எழுதிருக்கீங்களா, அடிச்சேன். அது பாப்பா